ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மொத்த அளவுகள் 14. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மார்பு சுற்றளவு, முழு உயரம், முன் உயரம், மேல் கழுத்து, முன் கழுத்து, பின் கழுத்து, அரைத்தோல். ஆம்கோல், கை நீளம், முன்கை சுற்றளவு, அடிக்கை சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, பெல்ட் நீளம், பெல்ட் அகலம். ஒரு ப்ளவுஸ் தைக்க நம்ம 2 விதமாக அளவு எடுக்கலாம். ஒன்று உடல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அளவு எடுத்துக்கலாம், இன்னொன்று சாம்பிள் ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உடல்லேருந்து அளவு எடுக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவைன்னா, மார்பு சுற்றளவு, ஆம்கோல் அளவு, முன்கை சுற்றளவு, அடிக்கை சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு. இந்த அளவுகள் தவிர நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கை நீளம், முன்பின் கழுத்துக்களோட அளவுகள் மாறுபடும். அடுத்ததாக அளவு ஜாக்கெட்டுகளை வச்சு எப்படி அளவு எடுக்கணுன்றதை பார்க்கலாம். அதுக்கு மேல் கழுத்து, அரைத்தோல் தவிர மீதி இருக்கிற 12 அளவுகளும் நமக்கு தேவையான அளவுகள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த 7 அளவுகளை ப்ளவுஸில் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், மார்பு சுற்றளவு. ரெண்டாவதாக பார்க்குறது முழு உயரம். அதுக்கு மேலே 3வது முன் உயரம். முன் பக்கம் இருக்கிறதுக்கு மட்டும் உயரம் கொஞ்சம் கம்மியாக வரும். அடுத்தது 4வது நம்ம பார்க்குறது மேல் கழுத்து, 5வது முன் கழுத்து, 6வது பின் கழுத்து, 7வது தான் அரைத்தோல். பெல்ட்டோட நீளம், அகலம், இப்படி தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மார்பு சுற்றளவை வச்சு கணக்கிட வேண்டிய அளவுகள் என்னென்னு பார்க்கலாம். மார்பு சுற்றளவு, ஷோல்டர் நீளம், மேல் கழுத்து, முன் உயரம், முதுகு உயரம், டாட்ஸ் அளவு, பெல்ட் நீளம், பெல்ட் அகலம். பார்க்க போகிறது ஆம்கோல் அளவு வச்சு என்னென்ன அளவுகள் கணக்கிடணும்னு பார்க்கலாம். அரைத்தோலோட அளவு முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு நேர் கீழே நம்ம கோடு போட்டுட்டு அதோடைய ஷேப், ஆம்கோல் ஷேப் வரைகிறதுக்கு தான் இந்த அளவு பயன்படுது. அடுத்து கை பாகத்துக்கான துணி நம்ம எடுக்கும்போது முதல்ல அடிக்கை சுற்றளவு தான் நமக்கு தேவை. அந்த அளவை இந்த ஆம்கோல் அளவுலேருந்து தான் நம்மளால் கணக்கிட முடியும். ஆம்கோல் இறக்குன்றது கைப்பாக துணியிலிருந்து ஓப்பன் பகுதியில் வளைவு ஷேப் வரைகிறதுக்கு நமக்கு ஒரு அளவு தேவை. அதை இந்த ஆம்கோல் சுற்றளவுலேருந்து தான் கணக்கிட முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அளவுகளை கணக்கிடுதல், அதாவது ஃபார்முலா. மார்பு சுற்றளவு பார்க்க போகிறோம். மார்பு சுற்றளவுன்றதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம். அதிலிருந்து நம்ம துணியில் எவ்வளோ வைக்கணுன்றது தான் இந்த ஃபார்முலா. இது போலவே முன் உயரம், பின் உயரம், மேல் கழுத்து, ஷோல்டர் நீளம், அரைத்தோல், அடிக்கை சுற்றளவு, பெல்ட் நீளம், பெல்ட் அகலம், டாட்ஸ் அகலம். இது எல்லாமே மார்பு சுற்றளவு வச்சு கணக்கிடக்கூடிய ஃபார்முலாஸ் தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம முண்டா சுற்றளவு வச்சு எப்படி கணக்கிடுறதுன்னு பார்க்கலாம். கீழாக வைக்க வேண்டிய அளவுகளோட ஃபார்முலா வந்து இதுதான். இதில் அரைத்தோல் போக மீதி அப்படின்னா அரைத்தோல் இந்த அளவு தான், அதில் ஏன்றது தான் அந்த அளவு. அதை தான் நம்ம மெஷர் பண்ணி இதில் கழிச்சா நமக்கு வந்துடும் அந்த அளவு. இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஆம்கோல் அளவு 20 இன்ச்சும் அரைத்தோல் போக மீதி அளவு வந்து 5.5 இன்ச்சும் எடுத்துக்கிறேன். அப்படி நம்ம போடும் போது ஆன்சர் வந்து 6 இன்ச்சு வருது. ஸோ இந்த 6 இன்ச்சு நமக்கு மேலிருந்து கீழாக வைக்க வேண்டிய அளவுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடிக்கை சுற்றளவு. அடிக்கை சுற்றளவிலே மாறுபட்ட அளவுகள் வந்து குறைவான அடிக்கை சுற்றளவு, அதிக அடிக்கை சுற்றளவு, சராசரி அளவு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது குறைவான அடிக்கை சுற்றளவு. அதனோட பக்கவாட்டு அளவு ஃபார்முலா வந்து ஆம்கோல் டிவைட் பை 5 + 0.5 இன்ச்சஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதிக அடிக்கை சுற்றளவு. இதனோட பக்கவாட்டு ஃபார்முலா ஆம்கோல் டிவைட் பை 5 - 0.5. கடைசியாக நம்ம பார்க்குறது சராசரி அடிக்கை சுற்றளவு. இதனுடைய பக்கவாட்டு ஃபார்முலா ஆம்கோல் டிவைட் பை 5. இதுவரை நம்ம பார்த்த அளவுகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் அட்டவணையாக தயார்படுத்தியிருக்கேன். அதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 28 அளவு சுற்றளவு இருக்குது அப்படின்னா அதை நம்ம 4ஆக மடித்து என்னென்ன அளவுகள் போடணுன்றதை அழகாக அட்டவணைப்படுத்தியிருக்கேன். அடுத்தது டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம், அதையும் நான் அட்டவணையில் போட்டிருக்கேன். அடுத்தது முண்டா சுற்றளவு, அதாவது ஆம்கோல் அளவு வச்சுக்கிட்டு அடிக்கை சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான அட்டவணை தான் இது. இந்த அட்டவணை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை துணிக்கான சைடில் பக்கவேட்டுக்கான அளவு. இதுவரை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களில்
நான் எப்படி ப்ளவுஸில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போடுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.